அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு இதை பாருங்கள், எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது, தற்போது வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் நவம்பர், டிசம்பர், பிப்ரவரி என 4 மாதங்கள் வக்ரகதியில் வலம் பெறப் போகிறார். அதை தொடர்ந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. இந்த வேளையில் டிசம்பர் மாதத்தில் ஜென்மரா ராசியில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் அதிசாரமாக பின்னோக்கி நகர்கிறார். விரயஸ்தானமாகிய 12 வக்ரகதியில் வலம் வந்து பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ராஜ யோகாதிபதியும் சகாயமானவருமாக இருக்கிறார். அவர் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழ்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக வக்ரம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் பலம் பொருந்திய அமைப்பில் சாதகமற்ற இடத்தில் வலம் வந்தாலும் கூட நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அவர் வலுவிழக்கும் தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவரது பார்வை மிக வலுவாக பதியும் போது பல அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கண்டமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் வக்ரகதியில் அவர் வலுவிழந்த அமைப்பில் பார்ப்பதால் சில நன்மைகள் இருந்தாலும் கூட அவ்வளவு கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்றாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். தற்போது ஜென்மராசியில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். டிசம்பர் மாதத்திலிருந்து மிக வலுவாக 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்க போகிறாருங்க. இப்படி அவரின் பார்வை பல்வேறு இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ள முடியும். குருவின் பார்வை 6 இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு. இருந்தாலும் கூட எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமையாததற்கான சாத்தியக்கூறுகள் அவர் ஜென்மராசியில் வலுவிழந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது பின்னோக்கி நகர்ந்து விரயத்திலும் வலுவிழந்த அமைப்பில் வலம் வர போகிறார். எனவேதான் கடகராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். எதிர்பாராத ஒன்று நடந்ததற்கு பிறகு வருத்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதில் அதிக அலைச்சல் ஏற்படும். ஆனால் முன்கூட்டியே நிதானத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக பல நிகழ்வுகளை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதால் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு உடல் ரீதியான தொல்லைகள் வரலாம். எனவே இந்த தருணத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். குறிப்பாக உணவு கட்டுப்பாடு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும் என்ற சூழல் இருக்கிறது என்பதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் அந்த வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில எதிர்பாராத ஒன்று இல்லத்தில் நடக்கக்கூடிய சாதகமற்ற நிகழ்வை சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை சாதகமானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்த சுப விரயமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அந்த தொல்லைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சார்ந்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். விரயங்களை சுப விரயங்களாக
தொழிலாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது முதலீடுகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை மறுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு இந்த தருணத்தில் எந்தவிதமான முடிவையும் எடுக்கக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது உறுதியாகவே மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இடைத்தரகர்களை முழுமையாக நம்பிவிட வேண்டாம். உங்களது திறமையின் மீது முழு நம்பிக்கையை வையுங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இடைத்தரகர்களையும் மற்றவர்களையும் முழுமையாக நம்புவதால் சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நிச்சயமாக சிரமத்தை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியான பற்றாக்குறைகளை சிறப்பான முறையில் கையாள முடியும். கருத்து வேறுபாடுகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் முதலீட்டாளர்கள் மற்றும் வணிகர்கள், வியாபாரிகள் என அனைவருக்கும் சுமூகமான உறவு கிடைப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் பல நல்ல சூட்சமங்களை நன்கு கற்றறிந்து கொள்வதால் எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த வேளையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே அதிரடியான மாற்றங்களும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது. எனவே வருமானம் குறைவிற்கான வாய்ப்பே இல்லை. வருமானம் உயர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக அமைவதால் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் விலகுவதால் அரசியலில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அலட்சியமாக செயல்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மாணவியரின் கல்வியில் பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுவதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் கவனச்சிதறலை தவிர்த்து மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கின்றன கிரகநிலைகள். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. சேமிப்புகள் கரைந்தாலும் நல்ல முன்னேற்றத்திற்கான முதலீடுகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எதிர்பாராத ஒன்று உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.